ரிஷபம் சொல்லிடுறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு வருஷமா இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்துல செப்டம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். அதன் பிறகு குரு பகவான் 8ல மாறுறதும், அதே மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய அஷ்டம சனியா வர்றதும் ஒரு சாதகமற்ற ஒரு பலன் தான். அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லுவேன், ரிஷபராசிக்கு மேல சனி பகவானுக்கு எப்பவுமே ஒரு இயற்கையான ஒரு நல்ல புரிதல் உண்டு. சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய லக்னங்கள் ராசிகளுக்கு சனி பகவான் மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் தரமாட்டார். மற்ற ராசிகளுக்கு அட்டமத்து சனி 7.5 சனி கெடுதல்களை பண்ற மாதிரி ரிஷபத்திற்கு கெடுதல்களை பண்ணா மாட்டார் அப்படின்ற விதிப்படி ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி வருதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து ஒரு தொட்டு தடவுவதை போன்ற ஒரு சின்ன அனுபவங்களை தான் தருவாரே தவிர ஒரு அடிப்பது போன்ற அனுபவங்களை ஒருபோதும் தருவதில்லை. ஆனாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து ஒரு எதுலையுமே வந்து ஒரு அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. இருக்கிற தொழிலை இருக்கிற வேலையை கண்ணும் கருத்துமா பார்க்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பொதுவாக வேலைக்காரங்களை நம்ப வேண்டாம், உடன் இருப்பவர்களை நம்ப வேண்டாம். சில பொருளாதார பிரச்சனைகள் வரும், எதுக்கும் கோவப்படக்கூடாது. கொஞ்சம் எதுலேயும் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அஷ்டமத்து சனி நடக்கிற நேரத்தில் தொழில் விரிவாக்கங்கள், புதிய வேலை, இது அரசனை நம்பி புருஷனை கைவிடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படின்றதுனால எதையுமே ஒரு கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய ஒரு வருஷம். நிதானமாக இருங்க. யார்ட்டையும் வீண் வாக்குவாதங்களை இது பண்ணாதீங்க. நண்பர்களை விரோதிகளாக ஆக்கிக்குவீங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ரெண்டாவது, பண பற்றாக்குறை இருக்காது. ரிஷபத்துக்கு வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் வந்து சனி வந்து பண விஷயங்களில் கை வைக்க மாட்டார்ன்றதுனால பணம் இருந்தாலே அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக முடியும். அப்படின்றதுனால பெரிய அளவில் அட்டமத்த சனி கெடுதல்களோ அதுவோ இது பண்ணாது. ஆகவே இந்த கேவலம்பி வருஷத்தில் இன்னும் பாதிப்புகள் இருக்கும், அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து சொல்றதற்கான பலன்கள் இங்கே இல்லை. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும்.